Assalamualaikum. Welcome back to my channel. I love Flint Creation. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope all are doing good. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஹைவே சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இடத்துக்கு தான் போயிருந்தோம். நைட்டு கிளம்பி இருந்தோம். எப்போதுமே வந்துட்டு லூலு ஹைப்பர் மார்க்கெட் சிட்டி அப்படி தானே போகிறோம். இன்றைக்கி இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக நான் நைட்டு கிளம்பியிருந்தேன். இதுவும் புதுசாக ஓப்பன் பண்ணது தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு கிராண்ட் ஹைப்பரில் போனதை விட இங்கே வந்து ஹைவேயில் வந்துட்டு இந்தியன் ஃபுட்டு நிறையா இருந்துச்சு. அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு விஷயம்னு சொல்லலாம். கடை பார்த்திங்கன்னா புதுசாக திறந்ததுனால ரொம்ப பெரிய க்ரௌடு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, லைட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் வந்து பார்க்குறதுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. நம்ம கிராண்ட் ஆப்பிளில் தான் நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி லூலுவை விட கிராண்ட் ஆப்பிளில் தான் இந்தியன் ஃபுட்டு நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து வாங்குவோம் இல்லையா. பட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு கிராண்ட் ஆப்பர் இதுவுமே கம்பேர் பண்ணும்போது ஹைவேயில் வந்துட்டு பெட்டராக இருந்துச்சு. ஏன்னா எல்லா திங்ஸஸுமே இருந்துச்சு. நான் அப்படியே பார்த்து ஒன்று ஒன்று நான் வாங்கிட்டு இருந்தேன். கொஞ்சோண்டு லெமன் வீட்டில் காலியானதுனால லெமன் வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இது வந்து ப்ரோக்கோலி, இது ஊரில் அவ்வளோவா கிடைக்காது, எங்கள் ஊரில் அவ்வளோவா கிடைக்கல. சரி, அது மோஸ்ட்லி எனக்கு அவ்வளோ பிடிக்காது சொல்ல போனால். எனக்கு அதுதான் ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ அதனால் வாங்கிட்டோம். மீட்டாக கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த கிராண்ட் ஆப்பரை விட இங்கே நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் அங்கே வாங்கி மட்டனில் பிரியாணி போடும்போது அந்த அளவுக்கு சீக்கிரமே வேகலை, இதாக இருந்துச்சு. பட் இது வந்துட்டு நல்லா இருந்துச்சு. இந்த மட்டன் வந்துட்டு பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. பார்க்கும்போது தெரிஞ்சு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் கொஞ்சம் நம்ம இன்றைக்கி வாங்கலாம். ஏன்னா ஃப்ரைடே வந்துட்டு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். அந்த பக்கம் ஃபிஷ்லாம் ஆச்சு. ஆல்ரெடி ஃபிஷ்ஷு வாங்கி வச்சது ஃப்ரிட்ஜில் இருக்குது. சரி, அதனால் எதுவும் பெருசாக வாங்கிக்கல. அப்போ போய் அன்னன்னைக்கு தேவையான அந்த வீக்கெண்டு தேவையான திங்ஸஸ் மட்டும் தான் நாங்கள் வாங்குவோம். ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் திங்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அதனால் அதை மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிசம்பர் 18 22 வரையும் தான் இதுக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த ரேட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நிறையா விஷயத்தை வாங்கிக்கலாம். இது எங்கெங்கன்னா இருக்குதுன்னா ஃபாஹியில் இருக்குது, மங்கஃபில் இருக்குது, அபசியாவில் இருக்குது, அப்புறம் வந்து ஹவாலிலையும் இருக்குது. இது எல்லாம் இந்த 4 இடத்துலையுமே வந்துட்டு இந்த ஷாப் இருக்குது. நீங்கள் அங்கே போய் கூட பார்த்து வாங்கிக்கலாம். நான் வந்துட்டு மங்கஃபில் உள்ள ஹைவேக்கு தான் நான் வந்துட்டு போயிட்டு அங்கே நம்ம வந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அங்கே ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்துட்டு கச்சாமுச்சான்னு ரொம்ப க்ரௌடாக இல்லாமல், ரொம்ப டிஸ்டர்பன்ஸான எதுவுமே இல்லாமல் அழகாக போயிட்டு நீட்டாக போய்ட்டு வாங்கிட்டு இந்த ஹரிப்பு பார்த்திங்கன்னா யாருக்குன்னா தெரியும். சின்ன விஷயம் ஃபேவரெட்டு, வாயில் போட்டு சக்குன்னு கரைஞ்சிடும். அதை பார்த்து சரி வேணுமா பார்த்தா சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு விட்டேன். இது வந்து என்னன்னா வந்துட்டு டேட் சிரப்பு. அன்றைக்கி தான் முந்தானத்தான் என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டு இருந்தாங்க, டேட் சிரப் வந்து வேணுமா, அதை யூஸ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அதனால் வேணாம், டேட்ஸை தூக்கி ஊற வச்சு எடுத்துட்டாலே முடிஞ்சிருச்சு, இதுக்கு ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதையும் பார்த்துட்டு இருந்தோம். பட் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சு வாங்கிக்கலாமன்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன ஸ்நாக்ஸுமே வேணாம், பிகாஸ் நான் ஒரு நொறுக்கு தீனி, அதை திண்டேன்னா கண்டிப்பாக சாப்பிட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு. இல்லை நீ எப்போயாச்சும் சாப்பிடு, அப்படின்னா கிடையாது, நான் ஒரே அடி சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரின்னு ஒரு வழியாக ரொம்ப சொல்லவும் சரின்னு வாங்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அதெல்லாம் வெயிட் பார்க்கணும் இல்லையா. ஸோ வெயிட் பார்த்துட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். ரேட் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுக்குமே அவங்க ஆஃபர் கொடுக்கல. டிசம்பர் 22 வரையும் அந்த ஆஃபர் இருக்குது. ஆனால் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஆஃபர் கிடையாது. அது நைட்டு வீட்டில் போய் பார்க்கணும். நைட்டு செஞ்சுது ஏதோ வேணும் வாங்கிட்டு போயிடலாம். இங்கே போய் அரிசி என்னன்னு பார்த்து வந்தாரு. கொஞ்சம் திங்ஸஸ் பார்த்திங்கன்னா ரேட் வைஸ் கொஞ்சம் கூட தான் இருக்குது கம்பேர் பண்ணும்போது. பட் வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கண்டிப்பாக இங்கே நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா ஆனியன் பார்த்திங்கன்னா 195 ஃபில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஆனியன்னா வந்து. அண்டு நட்ஸ் மட்டும் எப்போவுமே கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் நட்ஸ் எப்போவுமே வந்து. அதுக்கப்புறமா ஓட்ஸ்னால் பார்த்திங்கன்னா 490 அப்படிங்கிற ஃபீல்ஸை தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறமா வந்துட்டு இந்த டயர்ட் சோப்பு தூள்னால் 890 ஃபியூல்ஸ் அதில் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த பக்கம் கிறிஸ்டமஸ்க்காக நிறைய டெக்கரேட் பண்ணி திங்ஸ் தான் வச்சுருந்தாங்க. சரி கிறிஸ்டமஸ் தானே செலிப்ரேட் பண்ணுவாங்க, பட் அட்லீஸ்ட் நம்ம ஒரு கிளிப்பாச்சும் எடுத்துக்கலாம்னு எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் நான் ஆட்களுக்குன்னு போட்டிருக்கேன், அடிச்சிருவேன்.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே வந்துட்டு அந்த கேக்கு அதெல்லாம் வந்துட்டு ஆஃபர் இந்த கிறிஸ்துமஸ் வரதுக்காக அதுக்கு ஆஃபர்ஸ் நிறையாவே அங்கே போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா 199 கேடியும் கொடுத்துருந்தாங்க சிக்கன்னா வந்து. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பேக்கு அசசரிஸு அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. டிஷர்ட் உங்களுக்கு வாங்கலையா? கொஞ்சம் ஃப்ளாஷும் மாதிரி டிஃப்ரெண்ட் பரவாயில்ல விட. இப்போ எதுவும் வாங்க வேண்டிய அது என்ன டாப்ஸ் ரொம்ப தின்னாக இருக்குல்ல. இப்போ இந்த டைமுக்கு இது சரி வராது. அதுக்கப்புறமா அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இந்த அண்ணனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் துணி எடுத்து போடுற மாதிரி இங்கே ஒரு செக்ஷனில் வச்சு அவங்க எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. இது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சார் கிறிஸ்துமஸ்க்காக அதெல்லாம் நியூ கலெக்ஷன் ஏதோ கொண்டு வந்திருக்காங்க போல். ஸோ நமக்கு இப்போதைக்கு நீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் வாங்கலை. ஸோ அதுக்கப்புறமா இந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அது என்னமோ தெரியல, எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஐட்டமாகவும் இருக்கும் எப்போதுமே. சரி சொல்லுவாங்க வாங்க நோட்டுக்கு நீ ஏதாச்சும் ஃபுல்லாக எழுதி வை, அதுக்கப்புறமா மைதி நோட்டை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அந்த நோட்டெல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸஸுமே அவைலபிளாக இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் டேப் மாதிரி இது உள்ளது. இது உரிச்சு வச்சுட்டு நம்ம பின்னாடி வந்து ஒட்டிக்கலாம். இந்த மண் சட்டினா பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது வந்துட்டு கிராண்ட் ஆப்பிள்லேயுமே இருக்குது. இங்கேயுமே நான் பார்த்தேன். இதில் என்ன ஆச்சரியம்னா அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த தூக்கத்துக்கு லெட்டு, மேலே மூறத்துக்கு லெட்டு, அந்த பிடிக்கிற மாதிரி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதான் நல்லா இருந்துச்சு. இன்ஷால்லா ஒரு நாள் நம்ம அதையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன். எனக்கு இங்கே ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மல்லிகைப்பூ கிடச்சிச்சு. அதை நான் ஃபஸ்ட்டு அந்த கிளிப்லேயே வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். மல்லிகைப்பூ பார்த்ததுமே எனக்கு செம்ம ஹாப்பி ஆகிட்டு, என்னது மல்லிகைப்பூவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ளவர்னே சொல்லலாம். அது இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்குன்னு பார்த்து நான் ஊருக்கு போயிருந்தப்போ கூட ஏன்னா ஸ்மெல் இந்த மாதிரியான விஷயம் வந்து அம்மாவுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ளவர் பார்த்துமே அது என்னால் நான் வாங்க முடியல. இது வந்து பிளாஸ்டிக்லேயே வாழை எல்லாம் வச்சுருந்தாங்க. இதுவும் நல்லா இருந்துச்சு. எனக்காச்சும் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கலாம். இது என்ன சட்டி? எவ்வளவு? ஸோ இந்த பக்கம்னா ஃபுல்லாகவே வந்து ஹேர் ஆக்சசரிஸ் அந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ் தான் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே நம்ம ஊரில் என்னென்ன கிடைக்குமோ அது எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இங்கே ரேட்டு மட்டுமே கொஞ்சம் கூடையாக இருக்கும். நம்ம லூலுக்கு போனால் இதுக்கு சொல்லவே வேண்டாம். நம்ம இந்த மாதிரி கடையில் வந்தோம்னா கொஞ்சம் ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆனால் வந்துட்டு அதான் சொன்னேன், ஹேப்பரை விட இங்கே வந்துட்டு ஹைவேல வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ரேட்டு தான் கொஞ்சம் கூட. ஆனால் எல்லா இந்தியா ப்ராடக்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஸ்கூலில் சின்ன பிள்ளைல 3 ரூபா. நேற்று தாங்க இந்த பார்லேஜி பிஸ்கெட்டை பற்றியே பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு போனால் அந்த பார்லேஜி பிஸ்கெட்டு தான் எங்கள் கண்ணில் இருந்துச்சு. இது சின்ன வயசில் 3 ரூபான்னு சொல்லி ஸ்கூல் விட்டு வந்தோம். 3 ரூபான்னு சொல்லிட்டு கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு ஞாபகம் இருக்குது. எத்தனை பேர் இந்த பார்லேஜி பிஸ்கெட்டை சாப்பிட்ருப்பீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இன்ஷால்லா. ஸோ அதை பார்த்துமே ஹாப்பியாக இருந்துச்சு. வாங்கிக்கலாமான்னு பார்த்தா அது என்னமோ தெரில. சரி அது அப்போ சாப்பிட்டோம் இப்போ சாப்பிட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரி வந்துட்டேன். எனக்கு ரொம்பவே இங்கே பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வாழையில் வச்சுருந்தது, அதுக்கப்புறமா அந்த மல்லிகைப்பூ வந்து இருந்தது. ஏன்னா அந்த பீஸ் பார்த்தீங்கன்னா 1 முழம் அப்படின்னா கிடையாது. சும்மா நார்மலாக ஒரு சின்னதாக ஒரு பீஸ் தான் வச்சுருந்தாங்க. பீஸ் கணக்கு 1 பீஸ் 2 பீஸ் 3 பீஸ் அந்த மாதிரி கணக்கு வச்சுருந்தாங்க. பட் வந்துட்டு கிடைச்சதே பெரிய அதிசயம். இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுவே பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஹாப்பியாக அதை வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு என் பக்கத்தில் தானே இருக்கும். அதனால் நடந்தே வந்துட்டு வந்தாச்சு. ரோடை கிராஸ் பண்ணிட்டு உடனே நடந்து வந்தாச்சு. வந்ததுமே நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்த உடனே வந்து திங்ஸஸ் முதல்ல நம்ம எடுத்து வைக்கிறது தான் முதல் வேலையாக இருக்கணும். பிகாஸ் நிறைய பேர் பண்ணுற ஒரு பெரிய பிக் மிஸ்டேக் என்னென்னா வெளியில் போயிட்டு வந்ததுமே டயர்டாக இருக்குது, இதை வேறு எடுத்து வைக்கணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறோம், அப்படியே தூக்கி மூட்டையோடு தூக்கி அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து தூங்கிடுவோம். இல்லை அடுத்த வேலையை பார்க்கவோ ரெஸ்ட் எடுக்கவோ ஃபோன் பேசவோ ஏதோ பண்ண போயிடுவோம் நம்ம, அப்படி தானே. ஸோ இதை வந்து பண்ணக்கூடாது தான். இதை பார்த்துக்கலாம். இதுதான் மல்லிகைப்பூ. எனக்கு ரொம்ப அது வாசனையும் சரி
நல்லா நெருக்கமாகவும் கட்டியிருக்காங்க. நம்மளுக்கு இது கிடைச்சதே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு எனக்கு, ஏன்னா இது குவைத்தில் எனக்கு கிடைக்குமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு கிடைச்சது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இது வந்து ப்ரெட்டு எதுக்கோ இல்லையோ இந்த ப்ரெட்டுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் இல்லையா? ஸோ ப்ரெட் வாங்கிட்டேன். இது ஒரே ஒரு மேகி, எனக்கு மேகி பிடிக்கல. மோஸ்ட்லி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் மேகி பிடிக்காதுன்னு. இது நல்லா இருந்துச்சு. அதனால் ரொம்பவே உடம்புக்கு கெடுதிங்கிறதுனால ரொம்ப அதிகமாக வாங்கிக்கல. கொஞ்சம் ஒரே ஒரு பாக்கெட் தான் ஒரு எமர்ஜென்சிக்காக வாங்கிட்டேன். அப்புறம் கடலை மிட்டாய், அப்புறம் இந்த கேக்கு, அந்த மிக்சரு, அப்புறம் வாழைப்பழம், அதாவது நேந்திர சிப்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே நான் வாங்கி எடுத்து வந்துட்டேன். ஸோ அதுக்கு நம்ம வந்த உடனே வந்துட்டு இந்த மாதிரி திங்ஸஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், திரும்பி ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா ரொம்ப என்ன இது எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். நான் ஒரே விஷயம் மட்டும் காமனாக சொல்லிக்கிறேன். இப்போ ரொம்பவே என்னால் முடியல, எனக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்து ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடாது. அட் சேம் டைம் ஒரு மாதிரி அலிப்பாக, ஒரு மாதிரி லேசியாக, சோம்புத்தனம் ஆமாப்பா அப்புறம் பார்த்துக்கலாம், எங்கே இருக்கும், நம்ம இங்கே தானே இருக்கும், அப்புறமா எடுத்து வச்சுக்கலாமே அப்படின்னு ஒரு மாதிரி பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தோன்னு சொன்னால் அதுதான் சோம்பேறித்தனம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் சோம்பேறி பார்க்காம அப்பப்போ எது எங்கெங்கே வைக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ கேபேஜ்னால் பார்த்தீங்கன்னா 390 ஃபீல்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 295 ஃபீல்ஸு, கேரட்டு 365, 1 கேஜிக்குள்ளே ரேட் நான் சொல்லிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனானா பார்த்தீங்கன்னா 425. இது ஒரு ரொம்ப முக்கியமானதுன்னா செவ்வாழை பழம் கூட இங்கே வச்சுருந்தாங்க. இதையும் வாங்கிட்டு நான் கிளம்பிட்டோம். ஒரு நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.